இந்த குறிப்பில் நாம் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஷ்டி காலம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கேலண்டர்லலாம் பார்த்துருப்போம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை போட்டிருப்பாங்க. அந்த இஷ்டி காலம்னா என்ன, அப்போ நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். இஷ்டி காலம் அப்படின்னா அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி திதியில் வரக்கூடிய கடைசி 4ஆம் பாகமும் அதனோடு சேர்ந்து பிரதமை திதியில் இருக்கக்கூடிய முதல் 3 பாகமும், இந்த மொத்த 4 பாகமும் சேர்ந்த காலம்தான் இஷ்டி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் நாம் என்ன செய்யலாம்னா, ஹோமம் சார்ந்த விஷயங்களை எடுத்து செய்யலாம். கணபதி ஹோமம் செய்யறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் எடுத்து செய்யலாம். ஔபாசனம் சார்ந்த விஷயங்கள்னா இந்த காலத்தில் எடுத்து செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அக்னிஹோத்திரம் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் இந்த காலத்தில் எடுத்து செய்யலாம். சமிதா தானம் சார்ந்த விஷயங்களை இந்த காலத்தில் எடுத்து செய்யலாம். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த மாதம் முழுவதும் நம்மளுடைய மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். நல்லவர்களுடைய சேர்க்கைகள் நமக்கு இருக்கும். உடல் நல ஆரோக்கியம் மேம்படும். பணவரவு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பூஜையில நாம எந்த இறைவனை பிரார்த்தனை செய்யறோமோ அந்த இறைவனே சூட்சும ரூபமாக நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருக்கு. இஷ்டி காலத்துல இந்த விஷயங்களை செய்து பாருங்க. நன்றி.